இன்றைக்கு என்ன வீடியோ எடுக்கடா? என்ன வீடியோ எடுக்க? கலத்துருவா எடுப்போமா இன்றைக்கு? இங்கே பாட்டா ஹாப்பி நியூ இயர் சொல்லி விடுற ஆக்களுக்கு. ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு நான் கலத்துருவான்னு இங்கே சொல்றது 6ஆம் தேதி மட்டும் செய்வினம். ஜனவரி மாதம் 6ஆம் தேதி மட்டும் கலத்துருவான்னு செய்வினம். அது செய்ய போறேன். இதுல 750 கிராம் மாவு எடுத்து வச்சுக்கிடக்கு. கேக் மாவு நீங்கள் எடுக்கலாம், சும்மா மாவும் எடுக்கலாம். இந்த சீனி ஒரு 400 கிராம், தேவையான அளவு போடணும், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. மற்றது அமோந்த் பவுடர், பாதாம் பவுடர். பாதாம் பவுடர் வந்து ஒரு 300 கிராம். மற்றது உப்பு, ஈஸ்ட், மற்றது வெனிலா, பால், மற்றது மாஜரி. தான் தேவையான பால் எடுத்து கொஞ்சம் இளஞ்சூடு பால், இது நல்லா குளிர எடுக்கையில் இதில் போட்டுட்டு அது 500 மில்லி லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அளவா போட போகிறேன். ஏன்னா இது குழைக்கிறதுக்கு கூடாது, குறைய எடுத்துட்டு அதுக்குள்ள ஈஸ்டையும் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். இதுக்கு ஈஸ்டை போட்டுட்டு பேருந்து உப்பு, இதுதான் குழைக்க போறேன். இந்த பொய்த்தி கடையில வாங்கியும் செய்யலாம். நாங்கள் செய்து எடுக்க போறோம். செய்து எடுத்தா தான் கொஞ்சம் நேரம் பிடிக்கும். இதுல 750 கிராம் மாவுக்கு ஒரு கரண்டி, 1.5 கரண்டி, 1.5 தேக்கரண்டி இது போட்டு நல்லா கலக்கி விடுங்க. ஈஸ்ட் வந்து இதுல 14 கிராம் போட்டிருக்கிறேன். 1.5 கரண்டி உப்பு அதுக்கும் போட்டு கொஞ்சம் சீனி போடணும். அளவா ஒரு எத்தனை கரண்டி, ஒரு 4-5 மேசக்கரண்டியால 4-5 மேசக்கரண்டி போட்டு இதுக்குள்ள வச்சு குழைக்கணும். பட்டரும் எடுக்கும். இந்த கரண்டியால சீனி போடும். நல்லா கலக்கி போட்டு இதை நல்லா கிளக்கி போட்டு இப்போ விட்டு குழைக்கணும். இதை குழைச்சி இல்லை பதத்துக்கு எடுக்கணும். இதாகவும் எடுக்கக்கூடாது, தண்ணியாகவும் எடுக்கக்கூடாது, கட்டியாகவும் எடுக்கக்கூடாது. இது 1 மணித்தியாலம் மட்டில் ஊற வைக்கும். இங்கே பாருங்க, இப்போ இந்த பதத்துக்கு நல்லா குழைச்செடுக்கும். நல்லா குழைச்செடுத்தீங்கன்னா வீங்கி வரும். வந்த பிறகு பட்டர் போட்டு இதுக்குள்ளே தண்ணும். இப்படி ஒரு பொலித்தீன் பேப்பர் எடுத்து அதுக்குள்ள இப்படி சுண்டு துண்டா வெட்டி கொஞ்சம் 200 கிராம் மட்டில் எடுத்து போட்டு அடிக்கணும். அடித்து தப்பையாக்கி வைக்கணும். அந்த இதுக்கு மாவுக்கு வைக்கிறதுக்கு சரி இலவசியா மடியுங்கோ. மடிச்சு போட்டு வையுங்க. நான் இதால தான் உருட்டி எடுக்க போறேன். பாருங்க, இப்படி பெட்டியா எடுத்து போட்டு, நீங்க இது உம்பாக்க வடிவ அடிப்பீங்க. பெட்டியா எடுத்து போட்டு உள்ளுக்குட்டி ஃப்ரிட்ஜுக்க வச்சுடுங்க. கொஞ்சம் 1/2 மணித்தியாலத்துக்கு. இதுவும் 1/2 மணித்தியாலத்துக்கு. இந்த மாவும் 1/2 மணித்தியாலத்துக்கு, 1 மணித்தியாலத்துக்கு ஊறவணும். இதுவும் 1/2 மணித்தியாலம் ஃப்ரிட்ஜுக்கே இருக்கும். அப்ப சரியாக இந்த வேணுங்க. இப்போ 1 மணித்தியாலத்துக்கு கூட ஆச்சு. இனி எடுத்து நாங்கள் இனி இதில் வச்சு உருட்ட போகிறோம். இதை இப்படி உருட்டி போட்டு
இதுக்கு மேலே இது கண்டி ஃப்ரிட்ஜுக்கு வச்சு நாங்கள் அதை எடுத்து இப்படியே இதண்டு இதுக்கு மேலே ஓடும். கிட்டத்தட்ட இதுவும் கோசன் வீடியோவும் உண்டு. ஒன்று தான், எல்லாம் உண்டு தான். எனக்கு அதே விதமாக தான் செய்கிறேன். இது சில பேர் கடையில் வாங்கி செய்கிறத, நான் செய்து செய்கிறேன். நல்லா நேரம் போக மாட்டேன். சேனல் ஓட்ட வேண்டாம். சேனல் ஓட்டுறதுக்கா பிஞ்சு போயிடுது. பிஞ்சு போச்சு. கொஞ்சம் கூட போட்டிருக்கோணும், வடிவாக வந்துருங்க. நான் கொஞ்சமாக போடுறேன், கிணக்க போடுறேன். இல்லை பட்டர் கணக்க போட்டு கிணக்க இதுண்டு யோசனை இப்படியே எடுத்து இப்படியே மடிச்சுடுங்க. போட்டது மடிச்சு. இந்த கேக்கின் ஸ்பெஷாலிட்டி நீங்கள் சொன்னீங்களா? சொன்னேன் முதல் சொல்லல. கலத்துருவான்னு சொன்னேன். யா பட் அந்த இது என்ன ஸ்பெஷாலிட்டி இல்லை அதுக்கு அதாவது இந்த இதுக்குள்ள கடைசியில உங்களுக்கு காட்டுவோம் எல்லாத்தையும் அந்த அவனுக்குள்ள வைக்கிறதுக்கு முதல் இந்த பேண்டா உண்டு. நாங்கள் பேண்டா யூஸ் பண்றோம், நீங்க என்ன ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்க. அந்த இது ஒரு ஒரு பாட்டுக்குள்ள நாங்கள் வைப்போம். அது அதுக்கப்புறம் வெட்டி சாப்பிடும்போது யாருக்கு இந்த இது வருதோ அவங்களுக்கு தான் குயின் அண்ட் கிங். அதாவது இந்த இது என்னது எப்படி சொல்லுவாங்க தமிழ்ல? இல்ல நான் தான் சொல்லுவேன் தமிழ்ல. என்ன கிரீடம். ஆமா, இந்த கிரீடத்தை அணிவாங்க. இப்ப எதுக்கு நாங்கள் பாகுபலி இந்த இதுல வச்சு கொண்டிருக்கோம். இதை பாருங்க, இப்படி இதண்டாச்சு. இதுக்க வச்சு மூடிட்டேன். இனி எடுத்து கொஞ்ச நேரத்தால இதுல இதண்டு போட்டு இதை மூடி போட்டு இப்படியே வச்சுட்டு போகணும். ஃப்ரிட்ஜுக்கையும் வைக்கலாம், இதுலேயும் வைக்கலாம். இப்போ வீடே ஃப்ரிட்ஜா இருக்கிறதுக்கு இதில் வச்சுட்டு போகணும். இதை இப்படியே நீ நல்ல வடிவாக தேய்ச்சி ஒரு 2-3 தரம் எடுக்கணும். எடுத்தாத்தான் அந்த சிலைஸாக வரும். அப்படியே எப்படி வரும்? அந்த அந்த இதா இந்த ஒரு லேயரா ஸ்லைஸ் ஆமா, நல்லா எடுக்கும். நல்லா அமர்த்திடும். நீ போய் படண்டா, உன்னையாட்டா கேட்டது கூப்பிட்டது. இப்ப வைரா வந்து போட்டு போறான். நல்லா மறுபடியும் எடுத்தா போகணும். ஒரு 2 தரம் செய்யணும். இப்படி நீங்கள் மறுபடியும் வரும் ஒரு 2 தரம் செய்தீங்கன்னாத்தான் நல்ல லேயராக வரும். இது ஏண்டா லேயராக வரா. ஹலோ மிஸ்டர் பைரநாதன், என்ன பண்றீங்க? தப்புறது என்ன எடுத்து பார்த்து கொண்டிருக்கீங்கள்? என்ன உனக்கு நான் அது கிடையாது. ஒழுங்கு வெளியே ஓடிடும். இனி இன்னொருக்கா இப்படி மடிச்சு திருப்பி இன்னொருக்கா எடுத்து செய்யும். இதை ஃப்ரிட்ஜுக்கு அப்படியே வைக்கிறோன்னு ஒரு கொஞ்ச நேரம் வேற மணத்தியாலம் வச்சு போட்டு திருப்பி எடுத்து செய்யும். உப்பு ஒரு பிஞ்ச். இது அந்த பாதாம் மற்றது வெனிலா ஃபுல்லா மற்ற சீனி கொஞ்சம் பட்டர் 3 கையளவு 3 கரண்டி கையளவு பட்டர். எவ்வளவு பட்டர் எடுக்க போறீங்க? அது உங்களுக்கு தானே ஒரு 100 கிராம் பட்டர் தான். ஓகே, இவ்வளோ மட்டும் தானே? இவ்வளோ எல்லாம் வேண்டாம். 3 மட்டும் போட்டுட்டு நல்ல வடிவா கலக்கும். நீங்க கையால கலக்கினாலும் இதுதான், கரண்டி எடுத்து கலக்கினாலும் சரிதான். கலக்கா முட்டா இருந்தாலும் சரி. கலக்கா விட்டா சரி இல்லை, கரண்டி எடுத்து கலக்கினாலும் சரிதான். நான் கலக்கி போட்டு காட்டுறேன். எடுத்துட்டேன், நீங்க பாருங்க. எடுத்துட்டேன். இதுவும் குழைச்சாச்சு.
இதை இனி சின்னனா மெல்லிசா இதண்டுட்டு ரவுண்டா 2 ரவுண்ட் வெட்டணும். இனி இதை இனி 2 வெட்டி போட்டு உண்டை கீழையும் உண்டை மேலையும் போட்டு நடுவுக்கு ரவுண்டா எடுக்க போறேன்னு பாருங்க. வேற நான் எடுத்து போட்டு காட்டுறேன். இப்படி ஒன்று ரவுண்டா எடுத்தாச்சு. கொஞ்சம் ஓவர் சேப்பா போச்சு, பிரச்சனை இல்லை. அடுத்ததையும் எடுத்து போட்டு போடும். இதை உள்ளுக்கு இப்படி போடும். இங்கே பாருங்க இப்படி வந்துட்டுது. இனி இந்த பேவை இதுக்குள்ள நீங்கள் இப்படி வைக்க விடலாம். வச்சுட்டு இதையும் எடுத்து இதால் மூடிட்டு இப்படியே மூடிடும். மூடி போட்டு இதை அமர்த்தி போட்டு பாருங்க இப்படி வந்துட்டுது. இனி நீங்கள் முள்ளுக்கரண்டியால் எடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னா இப்படி இப்படி முள்ளுக்கரண்டியால் சொல்லி போட்டு கத்தியாலையும் செய்யலாம், முள்ளுக்கரண்டியாலையும் செய்யலாம், கையாலையும் செய்யலாம், கையெல்லாம் செய்யலாம். இப்படி இப்படி செய்யலாம். டிசைன் இப்படி அண்டு கீறி இப்படி இப்படி கீறி இப்படி வெட்டாரிங்கோ கீருக்கும். இப்படி கீறி இப்படி இப்படி கீறி இப்படி இப்படி கீறி இப்படி. இப்பதான் நீங்க சைக்கோவா மாற வேண்டிய நேரம். எல்லாத்தையும் நல்லா குத்தி குத்தி எடுங்க. ஓகே, இப்போ இதை ஃபோர்ல எவ்வளோ நேரத்துக்கு ஒதுக்க வைக்கணும்? 15 நிமிஷத்துக்கு. எவ்வளோத்துக்கு? 20-30 நிமிஷத்துக்கு. 15 நிமிஷம் 30 நிமிஷத்துக்கு 180 டிகிரியில் வைக்கணும். சீனிக்குள்ள கொஞ்சம் பட்டர் கலந்து நீங்கள் முட்டை போடுறோன்னா முட்டையும் போடுங்க. நீங்கள் முட்டை போட்டு இல்லைன்னா முட்டை போட்டு எல்லாம் நான் முட்டை போடாமல் செய்கிறேன். இதை போட்டுட்டு உருக்கி போட்டு இதை போட்டு உருக்கி போட்டு இதை கலந்து போட்டு இந்த வேகின பிறகு இந்த இது எல்லாம் பேக் பண்ணி முடிஞ்ச பிறகு எடுத்து இதை பூசி விடும். இனி எடுத்தாச்சு. இனி வெட்டி போட்டு சாப்பிட வேண்டியது. டிசைன் ஒன்றும் பெறாமல் விட்டுட்டுது. ஆனால் இதை வெட்டி போட்டு இப்போ இந்த காட்டுறேன் உங்களுக்கு. இதான் கருத்துருவா. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்றோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். பாய்.